உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, ஜெயமோ கர்த்தரால் வரும். வாழ்க்கையில தோற்று போய் விடுவேனோ என்கிற பயம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட நாம் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை கட்டளையிட போகிறார். சொந்து போகாதே, நீ நிச்சயம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறாய். எந்தெந்த காரியம் உங்களை தோல்விக்கு நேராய் நடத்துகிறதோ, எந்தெந்த காரியம் நீ தோற்று போய் விடுவாய் என்று உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். ஆண்டவர் உங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல. உங்களுடைய தோல்வியின் தருணங்களை அவர் ஜெயமாய் மாற்றி கொடுக்கிற தேவன். அவர் உன் கண்ணீரை காண்கிறார். அவர் உன் வேதனைகளை அறிகிறார். ஒரு மன துயரங்களை அவர் பார்க்கிற தெய்வம். தோல்வியின் பாதையிலே உன்னை நடத்துகிற தெய்வம் அல்ல. உங்களுக்கு ஒரு ஜெயத்தின் பாதையை கொடுத்து ஜெயமாய் உங்களை நடத்துவார். உங்களை தோற்று போக நினைக்க பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள், எல்லா சத்துருவின் போராட்டங்கள், எல்லா மனிதனுடைய சூழ்ச்சிகள், எல்லா மனுஷனுடைய திட்டங்களை எல்லாம் செயலிழந்து போக பண்ணும்படி ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். கண்பான தேவ பிள்ளையே, படிப்பிலே தோற்று போய் நிற்கிறாயா? வாழ்க்கையிலே தோல்வியின் ஆழத்துல இருக்கிறாயா? கடன் பாரம் உங்களை தோற்று போக செய்து கொண்டிருக்கிறதா? இன்னும் சொல்ல போனா தொழிலில், ஆண்டவரே நான் தோற்று போய் நிற்கிறேன், மனிதனுக்கு முன்பாக நான் தோற்று போய் நிற்கிறேன் என்று கலங்கி போய் இருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் கலக்கங்களை மாற்றப் போகிறார். மனிதர்களுக்கு முன்பாக நீ தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக, மனிதர்களுக்கு முன்பதாக நீ மேன்மையான ஒரு பாத்திரமாய் நிற்கும்படியாக கர்த்தருடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றி கொடுக்க போகிறார். உடைய சோர்வுகளை மாற்றுவார். உங்களை ஜெயத்தின் பாதையிலே நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஜெயத்தை கட்டளையிடும், ஜெயமாய் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.